ஸ்ரீ ராமானுஜர் டூர் மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அகோபுலத்தில் இருக்க பிரகலாதர் குகையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த குகை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாலோலா நரசிம்மர் நரசிம்மரில் ஒருத்தரான மாலோலா நரசிம்மருக்கு பேக் சைடில் வந்து ஒரு 500 மீட்டர்ஸில் இந்த குகை வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நரசிம்மரில் கவர் ஆகாது. இது ஸ்பெஷலாக தனியாக ஒரு நேரோ பாத் மாதிரி போகி நம்ம அந்த குகையை போய் அடையிற மாதிரி இருக்கும். டோலி ஃபெசிலிட்டி ஆஃப் பண்ணுறவங்களுக்கு இந்த இடத்த வந்து காமிக்க மாட்டாங்க. அவங்க வந்து 4 நரசிம்மர் நரசிம்மரில் மேலே அப்பர் அகோபுலத்தில் இருக்க அந்த 4 நரசிம்மரை தான் காமிச்சிட்டு போவாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்களால் நடக்க முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் அது பொறுமையாக மாலோலா நரசிம்மர்லேருந்து பேக் சைடில் ஒரு நேரோ பாத் மாதிரி போகுது, அங்கே நடந்து போய் இதை போய் பார்த்துட்டு வரலாம். இந்த குகை ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரகலாதர் அவருடைய ஸ்கூலு, அவர்களோட டீச்சர்ஸோட அவர் அந்த கல்வி கற்ற இடம் இது. பிரகலாதரை மேலே இருந்து தூக்கி வீசும்போது நரசிம்மர் வந்து அவரை இங்கே தான் வந்து அப்படியே பிடிச்சி காப்பாற்றிருக்காரு. அரக்கர்கள் தன் பக்தனை தூக்கி வீசும்போது நரசிம்மர் வந்து அந்த குகையில இருந்து அவரை பிடிச்சி காப்பாத்திருக்காரு. இந்த இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மர் அவரோட ஒரு சிலை அமைச்சிருக்காங்க. அந்த இடத்த குகையை சுற்றி பார்த்தீங்கன்னா பிரகலாதர் வந்து ஓம் நமோ நாராயண ஓம் பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. இதை இப்பவுமே பக்தர்களால் வந்து அந்த சுவடுகளை வந்து அந்த குகையை சுற்றி பார்க்க முடியும். இந்த குகையை வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அருவிகள் தீர்த்தம்லாம் இருக்கு. இந்த இடமே ரொம்ப பிளசண்டா இருக்கும். ஒரு சின்ன சின்ன படிக்கட்டுகள் உள்ள ஒரு சின்ன குகை அது உள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் உட்காந்து போய் பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்கும் அந்த குகை. இது ரொம்ப நடக்க முடிஞ்சவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டுமே இதை போய் பார்க்கணுன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி இந்த நரசிம்மர் பார்த்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க இதை இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போய் பார்க்கலாம். ஆனால் இதுவுமே ஒரு பார்க்க வேண்டிய இடம் தானே அகோபுலத்தில் கண்டிப்பாக. இந்த இமேஜஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த குகைக்குள்ளே எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் இருக்கும் அந்த குகைக்குள்ள அம்சங்கள். கோபுலம் போகிறவங்க கண்டிப்பாக இந்த குகையை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்சவங்க கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக நம்ம கூட அகோபுலம் ட்ரிப்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.